நான் ஒரு ப்ரைடான விஷயமா இந்த ஒரு படத்தை நினைக்கிறேன், இது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னா எங்க சார் எந்த ப்ராஜெக்ட் சொல்வார்? வட சென்னை 2. எங்க ப்ரொடியூசர் அவர் தான் வட சென்னை 2 ப்ரொடியூஸ் பண்றாரு. சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான மனிதர். அது ரொம்ப அபூர்வம் பார்க்கறது. ஏன்னா நேற்று பார்த்தவங்களே நம்ம நாளைக்கு பார்க்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா என்னைக்கும் ஒரே மாதிரி. இன்னொரு பெருமை இருக்கு சாருக்கு. துல்லுவதில் ஒரு சீன்ல என்னை போட்டு அடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேக், செகண்ட் டேக், தேர்ட் டேக்னு ஓகே ஆகல டேக்கு. ஏன்னா அடி சரியா விழலன்னு. ஸோ டைரக்டர் போய் சொல்லிட்டாரு, நல்லா அடிங்க சார்னு. போட்டு பூட்ஸ் காலில் என்னை மிதிச்சு தள்ளிட்டாரு இவருக்குமே கூட அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னுடைய முதல் படத்துலேருந்து எனக்கு சாரை நல்லா தெரியும். 10 படங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், 25 படங்கள் பண்ணியிருப்பீங்க. நீங்க நான் ஒரு ப்ரைடான விஷயமா இந்த ஒரு படத்தை நினைக்கிறேன், இது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னா எங்க சார் எந்த ப்ராஜெக்ட் சொல்வார்? என்ன வேல்ஸ் ஃபிலிம் ட்ரீம் ப்ராஜெக்டா? எஸ் சார். வட சென்னை 2. ஒரு ஸ்டேஜில் லைட்டாக அந்த வார்த்தையை சொன்னதுக்கே அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ சார் அதான் ட்ரீம் ப்ராஜெக்ட் சொல்லிட்டாரு. இங்கே எல்லாரும் வெயிட்டிங். ப்ரொடியூசர் சார் சொல்லிட்டாரு, நீங்களும் வட சென்னை 2 பற்றி. ஆமா, ஆமா. எங்க ப்ரொடியூசர் அவர் தான் வட சென்னை 2 ப்ரொடியூஸ் பண்றாரு. சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. இவ்வளவு நாள் நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இனிமேலாவது ஸ்டேஜுக்கு போனால் அந்த வட சென்னை டாபிக் விட்டுட்டு வேற ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறேன். அட்வைஸ் சொல்றேன்னு இல்லை, சும்மா எனக்கு நான் ஃபீல் பண்ணது உங்களுக்கு சொல்றேன். ஸ்கூல் படிக்கும்போது நான் என்ன நினைப்பேன்னா, எப்படா காலேஜ் போவோம்னு நினைக்கும் போதெல்லாம் கட் அடிக்கலாம்னு நினைப்பேன். அப்புறம் காலேஜ் டைம் வந்து, ஆனால் காலேஜ் போக முடியல. ஐ வாஸ் நாட் ஃபார்ச்சுனேட் இனஃப். ஐ ஸ்டார்டட் ஆக்டிங். இருக்கிறதுலே பெஸ்ட் டைம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, இது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது. ஸோ நீங்கள் உங்களுடைய இந்த பியூட்டிஃபுல்லான டேஸை வந்து கோ த்ரூ பண்ணாமல் லிவ் த்ரூ இட். ஒரு நாளையுமே வந்து என்ஜாய் பண்ணுங்க.